இப்போது மீனாட்சி ஒரு 10-12 நிமிடம் பேசினாங்க. முழுக்க முழுக்க காதல் தான். அந்த பழி பூரா அவரை தான் சேரும். காதலன் முதல் வேணுமா, காதலன் கணவன் ஆகணுமா? காதலன் கணவன் காதலனாக இருந்தால் நல்லது. ஏன்னா காதலனாக இருந்து கணவனானவன் பூரா காதலனாக இருக்கிறது இல்லை. ஏன்னா சிவில் கோர்ட்டில் 185 வழக்கு காதல் திருமணம் பண்ணவங்க விவாகரத்து கேட்டு வந்தது தான். அதனால் காதலன் கணவனாகி காதலனாகவே தொடர வேணும். ரொம்ப மீனாட்சி எங்கேயோ இந்த உலகத்தில் ஒரு சொக்கநாதன், ஏன்னா இனிமேல் பிறக்க போகிறதில்ல, இனிமேலாக சொக்கநாதன் பிறக்க போகிறான், எங்கேயோ பிறந்திருக்கிறான், அவனுக்கு வாழ்த்துக்கள். முழுக்க முழுக்க காதல் தான். யாயும் ஞாயும் யாராகியரோ எந்தையும் நொந்தையும் எம்முறை கேளு, பேசுவது கிளியா. சே, அது அவர் பாடின உடனே தெய்வான முகம் மலருமா? மலராது, பதறும். காதல் என்பது மனசுக்கு ரொம்ப பெரிய மருந்து சார். நான்லாம் எம்ஏ படிக்கையில் ஒரு பொண்ணை, ஏன்ப்பா நான் சொல்கிறேன்னா இல்லை, நான் சொல்லவே இல்லை, அதுக்குள்ளே அவர் ஐயா அப்படிங்கிறார். நீ வீட்டில் சொல்லிடாதீங்க. ஒரு பொண்ணை உயிருக்கு உயிராக காதலித்தேன். ஆனால் எனக்கும் அவளுக்கு கல்யாணம் ஆச்சு. அவளுக்கு திண்டுக்கல்ல, எனக்கு தென்காசியில். இந்த நிகழ்வு நேரடி ஒளிபரப்பு ஆகிக்கொண்டு இருக்கிறது, கேட்கவும் வாய்ப்பு இருக்கிறது. இப்போ காதல் ஜெயிக்கலை சார், ஆனால் இப்போவும் காதல் கவிதையை கேட்கையில் மனசுக்கு நல்லா இருக்குல்ல. என்னோடய காதல் ஜெயிக்கலை, என்னோடய காதல் தோற்று போய்விட்டது. இன்றைக்கும் பல காதல் திருமணங்களா. இன்றைக்கி காலையில் பேப்பரில் பார்க்குறேன், பெத்த தகப்பன் முகத்தில் ஆசிட் அடிக்கிறான், அமிலம் ஊற்றுறான். என்னென்னா அந்த பொண்ணு ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணிருச்சுன்னு சொல்லி. பெத்த தகப்பன் அவன்கிட்டெல்லாம் கொண்டு போய் எந்த இலக்கியத்தை கொடுத்து படிக்க சொல்லி, யோசிச்சு பாருங்கள். பெத்த எப்படி முடியும்? எனக்கு அது விளங்க மாட்டேங்குது. பெத்த மக நீயா ஒரு மாப்பிள்ளை பார்த்தேன்னா விசாரிப்பையில், உன் பொண்ணுக்கு நீயா தகப்பன் நீ ஒரு மாப்பிள்ளை பார்த்தேன்னா என்ன ஏதுன்னு விசாரிப்பையில். அது மாதிரி அந்த பொண்ணு ஒரு பையனை காதலிக்கிறேன்னு சொன்னால் விசாரி, நல்ல பையன் உறுதிப்பட்டுதுன்னா கல்யாணம் பண்ணி வச்சு தொலைச்சிட்டு போங்களேன். என்ன தம்பி, என்ன சார் நான் சொல்கிறது ரைட்டாக இல்லையா? அதுக்காக புள்ள முகத்தில் கொண்டு போய் ஆசிடை ஊற்றுறான், ஒரு தகப்பன் ஊற்றுறான்னா அது என்ன சார்? அவன் எந்த லிஸ்ட்டில் அவனை சேர்க்குறதுன்னு எனக்கு தெரியல. அதில் காதல் என்பது ரொம்ப அதுதான் மலரினும் மெல்லிது காமம்னார் திருவள்ளுவர். காதலுங்கிறது எப்படின்னா, இன்றைக்கி உள்ள காதலை பற்றி இல்லை. இன்றைக்கி நீங்கள் மெரினா பீச்சுக்கு போனீங்கன்னா மத்தியானம் சித்திரை மாதம் கத்திரி வெயில், 12:30 மணிக்கு வெயில் கொளுத்துது வெயில். ஏசி காரில் போனால் வேர்க்குது, அப்படி கொளுத்திக்கிட்டு இருக்கு. வெப்பம் தாங்காமல் எரும மாடுலாம் நிழலில் இருக்குது, இது 2 உட்காந்துருக்கு இதில் வெயிலில். அதான் காதல் தந்த குளிர்ச்சியில் வெப்பம் தெரியவில்லையா? இது லூசுத்தனம் இதெல்லாம். என் மாணவன் ஒருத்தன் காதல் கவிதை எழுதுனா, கண்ணே உன்னிடம் நான் என்ன சொன்னேன், சொன்னது இந்த பயவுல அதுகிட்ட கேட்குறான். கண்ணே நான் உன்னிடம் என்ன சொன்னேன், காதலிப்பதாகத்தானே சொன்னேன், எதற்காக செருப்பை எடுத்து காண்பித்தாய்? அதில் கவிதை இல்லை, அடுத்து தான் கவிதை. உன்னை காதலிப்பதாகத்தானே சொன்னேன், எதற்காக செருப்பை எடுத்து காண்பித்தாய்? ஓஹோ, செருப்பும் காதலின் சின்னம் தானே, ஒன்றை பிரிந்தால் இன்னொன்று வாழ முடியாதல்லவா? எங்கே போயிட்டான் சார்? ஒத்த செருப்பை வச்சுக்கிட்டு பார்த்திபன் படம் பண்ணலாம், ஒத்த செருப்பை வச்சுக்கிட்டு பார்த்திபன் படம் பண்ணலாம். நம்ம என்ன பண்ணுறது ஒத்த செருப்பை வச்சுக்கிட்டு? அதனால சில பேர் பஸ்ஸில் ஏறையில் ஒரு செருப்பு கலண்டு விழுந்துருச்சுன்னா இன்னொரு செருப்பையும் கழட்டி போட்டுருவான், வேறு எவனுக்காக உபயோகப்படட்டும்னு. அவன்லாம் தர்ம சிந்தனை உள்ளவன்.
இதெல்லாம் காதல் கிடையாது. ஆனால் நிஜமான இலக்கியத்தில் வந்த காதல் கவிதைகள் மனதை வருடி கொடுப்பதைப் போல, மனதை மயிலிறகால் வருடி கொடுக்கிற ஒரு பக்குவம் நம்முடைய சங்க இலக்கிய பாடல்களில் இருந்து பாரதிதாசன் பாடல்கள் வரையில் உள்ள காதல் கவிதைகளுக்கு உண்டு. அதை அவங்க ரொம்ப அருமையாக பேசினாங்க. மனசுக்கு தான் அது மருந்து. அதுவும் குரல் வளம் இருக்க, நல்ல குரல் அப்படி இருக்கணும். வெடிப்புற பேசுன்னு நான் பாருங்க, பாரதி நல்லா பேசினான். இப்போ அறிவுக்கு விருந்தா இல்லையா? அறிவியல் என்கிற வார்த்தையில் அறிவு இருக்குது. ஆனால் அறிவியல் விருந்து அப்படின்னு நம்ம சேர்த்து சொல்வதில்லை. அறிவியல் விருந்து கிடையாது. இது ஏன் விருந்து அப்படின்னு சொல்கிறோம்னா, இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன். பாரதியார் ஒரு 4 வரியில் 2ஐயும் சொன்னார். வயிற்றுக்கு சோறிட வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம், பயிற்றி பல கல்வி தந்தே இந்த பாறை உயர்த்திட வேண்டும். வயிற்றுக்கு சோறிடுதல் என்பது என்னை பொறுத்தவரையில் மனதுக்கு மருந்திடுதல். நீங்கள் பசியோடு இருக்கிறவன்கிட்ட போய் நீங்கள் பகவத்கீதை சொல்லி பாருங்கள். 10 நாள் சாப்பிடாதவன்கிட்ட போய் பரித்ராணாய சாதுனாம் சப்புன்னு அடிச்சிருவான். 10 நாள் சாப்பிடாமல் கிடக்க, ஒரு சோறு வாங்கி கொடுப்பியா, ஒரு பன்னு வாங்கி கொடுப்பியா, ஒரு 2 இட்லி வடை வாங்கி கொடுப்பியான்னு பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கேன். பரித்ராணாய சாதுனாம். ஓ, உனக்கு சமஸ்கிருதம் பிடிக்கவில்லை என்றால் திருக்குறளிலிருந்து ஒரு திருக்குறள் சொல்லவா? செத்து போவ. வயிற்றுக்கு அது அந்த வரியில் அழகு என்ன தெரியுமா? வயிற்றுக்கு சோறிட வேண்டும். வயிற்றுக்கு வெறுமனே சோறிட வேண்டும்னு சொல்லலை. எங்கள் சோறு என்னங்க மூக்குக்கா விடுவோம் என்ன சார்? மூக்குக்கா சோறு கொடுப்போம், கண்ணுக்கா சோறு, காதுக்கா சோறு, வயிற்றுக்கு தானே சோறு. அப்புறம் எதற்கு கவிஞன் வயிற்றுக்கு சோறிட வேண்டும் அப்படின்னு வயிற்றுக்குன்னு ஏன் ஸ்பெசிஃபை பண்ணுறான்? சிந்திச்சிங்களா? பசிக்கிற வயிற்றுக்கு ஒரு அர்த்தம். எவ்வளவு எங்கள் ஊரில் திருநெல்வேலி மாவட்டத்துக்கு வந்தீங்கன்னா, வயிற்றுக்கு சாப்பிடுப்பாம்மா. திருநெல்வேலி மாவட்டத்துக்கு வந்தீங்கன்னா, வயிற்றுக்கு சாப்பிடியா, வஞ்சகம் பண்ணாதியா, வயிற்றுக்கு வஞ்சகம் பண்ணாத, வயிற்றுக்கு சாப்பிடு. வயிற்றுக்கு சாப்பிடுன்னா என்ன அர்த்தம்? எக்ஸஸாக சாப்பிடாத, உன் வயிற்றுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு சாப்பிடு. அள்ளிக்கு ஓசியில் கிடைக்குதுன்னு சொல்லி கொத்தனார் சாந்து அப்புறம் மாதிரி அப்பாத ஒமட்டும். வயிற்றுக்கு சோறிட வேண்டும். இன்னொன்று என்ன தெரியுமா? யாருக்கு சோறிட வேணும்? தின்னுட்டு திண்ணையில் படுத்து தூங்குறவனுக்கு சோறிடக்கூடாது. இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம், எவனெல்லாம் தமிழுக்காக வாழுகிறானோ, எவனெல்லாம் சமுதாயத்துக்காக வாழுகிறானோ, எவனெல்லாம் தேசத்துக்காக வாழுகிறானோ, அப்படி வாழக்கூடிய மனிதர்களுக்கு வயிற்றுக்கு சோறிட வேண்டும். அதான் அதுக்கு வரி. வயிற்றுக்கு சோறிட வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம், பயிற்றி பல கல்வி தந்தே. அப்போ மனசை சந்தோஷப்படுத்துறது சாப்பாடு, கல்வி அறிவை சந்தோஷப்படுத்துறது. இந்த அறிவுங்கிறது என்ன? எல்லாரும் திருக்குறளை பேசுகிறீங்களே, திருக்குறளில் ஒரு இடம் இருக்குது, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்குது. எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்குது. அதில் அந்த யார் யார் வாயின்னு ஏன் 2 யார் போட்டார்? யோசிச்சிங்களா? எப்பொருள் யாரிடம் கேட்பினும்னு போட்டாலும் யாப்பு தட்டாது. எப்பொருள் யாரிடம் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு, யாப்பு தட்டாது, கரெக்டாக இருக்கும். அவர் ஏன் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும்? அது கலைஞர் கருணாநிதி ஒரு விளக்கம் எழுதினார். யார் யார் வாயிடம் கேட்பினும். இப்போ நான் அனுகிரகா வாய் வழியாக கேட்டாலும், ஐயா ஏன் வாய் வழியாக, இவர் என் வாய் வழி, யார் யார் வாய் வழி கேட்டாலும் அப்படின்னு கலைஞர் ஒரு விளக்கம் எழுதினார். நான் இப்போ ஓய்வு பெற்றுட்டேன்னா நான் உட்காந்து யோசித்தேன். ஏன்னா வேறு வேலை இல்லை. அதனால் உட்காந்து யோசித்தா எனக்கு ஒன்று தோணுச்சு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும்னா, ஒரு யார் பெரியார், இன்னொரு யார் வாரியார். வாரியார் கடவுள் இருக்குங்கிறார், பெரியார் கடவுள் இல்லைங்கிறார். கடவுள் இல்லைன்னு சொல்கிற பெரியாரையும் கேட்டுக்கோ,
கடவுள் இருக்குன்னு சொல்கிற வாரியாரையும் கேட்டுக்கோ. ரெண்டில் எது சரின்னு நீ முடிவெடுங்கிறார் திருவள்ளுவர். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் வாரியார் வாய் கேட்பினும் பெரியார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இந்த ஆராய்ச்சி இலக்கியத்துக்கு வந்துட்டாலே, இந்த ஆராய்ச்சிங்கிற வார்த்தை இலக்கியத்துக்குள்ளே வந்துட்டாலே அது எது சம்பந்தப்பட்டது? அறிவு சம்பந்தப்பட்டது இல்லை. இவ்வளவு நேரம் யோசிச்சிருக்கேன், யோசிச்சு பாருங்கள். அப்போ அந்த அறிவு தேவை என்பதில் ரெண்டு கருத்து கிடையவே கிடையாது. அது தெய்வானை ரொம்ப அழகாக சொன்னாங்க. வாழை இலை, தலை வாழை இலை போட்டு பரிமாறினா பஃபே சிஸ்டம், அறுசுவை விருந்து. வாழை இலையில் எல்லாம், அங்கே நகையே இளிவரல் மறுக்கை எல்லாம் இருக்குது, நகைச்சுவை எல்லாம் இருக்குது. ஒன்பான் சுவையும் இலக்கியத்தில் இருக்குது. அது தலை வாழை இலை போட்ட விருந்து. எல்லாம் எனக்கு வேணாம், எனக்கு தேவையானதை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். அதுக்கு எது? பஃபே. என்ன சிந்தனம்மா! அதுலேயும் நம்மால் குழப்புவான் பத்திரிக்கையில். பஃபேயோட நோக்கமே என்னென்னா, எல்லா ஐட்டமும் வச்சுருக்கோம், உனக்கு எது தேவையோ அதை எடுத்து சாப்பிடு அப்படின்னு சொன்னால் நம்மால் மொதல் இடத்துலேருந்து ஆரம்பிப்பான். ஒரு பெரிய தட்டை எடுத்து அங்கே என்னென்ன வச்சுருக்கானோ அவ்வளத்துலேயும் அள்ளி போட்டு சாம்பார் சாதம், வெஜிடபிள் பிரியாணி, தயிர் சாதம் எல்லாத்தையும் அள்ளி போடும். கொஞ்சம் கொஞ்சமாக தின்னுட்டு அடுத்தது இடம் அதுக்குள்ளே காலி ஆயிடுச்சுன்னா, அதுக்குள்ளே காலி ஆயிடுச்சுன்னா, வடையில் 4 வடை இருந்தால் 4ஐயும் தூக்கி போடு. பஃபே சிஸ்டத்தையே தோக்கடிச்சிருவோம் நம்மால். பஃபேங்கிறது என்ன சார் அர்த்தம்? ரிச் பெக்கிங். பஃபேனா என்ன? ஒவ்வொரு இடமா போய் தட்டை எழுந்திக்கிட்டு நின்னா அதுக்கு என்னம்மா பேர்? பிச்சை எடுக்கிறது தானே. ஒரு இடமா போயிட்டுன்னா அவன் எடுத்து எடுத்து வைக்கிறான். அம்மா தாயே கொஞ்சம் வடை போடுமா, பாயசம் ஊற்றுமா. திருக்குறளை பற்றி ஒருத்தன் கேட்டான், எப்பா ஒரு இடத்துல மறைக்காமல் கொடுங்கிறாரு, ஒரு இடத்துல எல்லாருக்கும் கொடுக்காதங்கிறாரு. உதவி வரைத்தன்று உதவி, உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்துங்கிறாரு. இன்னொரு இடத்துல இறப்பும் ஓர் ஏர் உடைத்துங்கிறாரு. இன்னொரு இடத்துல இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக, பிச்சை எடுத்து தான் வாழணும்னா அந்த சாமியே சாவட்டுங்கிறார் ஒரு குறளில். இன்னொரு குறளில் மறைக்காமல் கொடுக்குறவன் இருந்தால் அவன்கிட்ட போய் பிச்சை கேட்குறது பெருமைங்கிறாரு. என்ன மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நான் சொன்னேன். மாற்றி மாற்றி பேசலப்பா, அதுதான் தெய்வானை சொன்னது. அது ஒரு மருந்து கடை மாதிரி. திருக்குறளுங்கிறது மருந்து கடை மாதிரி. எல்லா மருந்தும் அங்கே இருக்கும், எல்லா மருந்தும் இருக்கும். நம்ம போய் எல்லா மருந்துமா வாங்குகிறோம். அண்ணே அடி வயிற்றில் வலிக்குதுண்ணே, ஏதாவது கொடுங்கண்ணே. அவர் உடனே வயிற்று வலிக்காரன் வயிற்று வலி மாத்திரை வாங்கிக்கிறான், தலைவலிக்காரன் தலைவலிக்கு மாத்திரை வாங்கிக்கிறான், காய்ச்சலுக்கு மாத்திரை வாங்கிக்கிறான். அப்போ உனக்கு என்ன நோய் இருக்கிறதோ அந்த நோய்க்கான மருந்தை போய் மருந்து கடையில் வாங்குகிற மாதிரி எல்லாமும் நிரம்பி இருக்கக்கூடிய திருக்குறளில் உனக்கு என்ன நோய் இருக்கிறதோ அல்லது உனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வாங்கிக்கொள் என்பதுதான் திருக்குறள். அறிவா மனசா திருக்குறளில் அப்படிங்கிறது கேள்வி அல்ல. அது அறிவுக்கு விருந்தா இல்லையா? அறிவுடைமைன்னு ஒரு அதிகாரமே எழுதியிருக்கிறாரு. அதெல்லாம் ரொம்ப கள்ளு சாப்பிடாதன்னார், நல்ல வழியில் பணம் சம்பாதின, இதெல்லாம் அறிவுரை தானம்மா. அதில் ஒரு நுணுக்கம் என்னன்னாயா, கள்ளுண்ணாமைங்கிற அதிகாரம் பொருட்பாலில் வருது. பொருட்பால் அரசனுக்கு சொல்லப்பட்டது, அறத்துப்பால் தனி மனிதனுக்கு சொல்லப்பட்டது. அறத்துப்பால் தனி மனிதனுக்கு சொல்லப்பட்ட அறம், பொருட்பால் சமூகம் சம்பந்தப்பட்டது, அரசனுக்கு சொல்லப்பட்ட அறம். அரசனுக்கு சொல்லப்படுற இடத்துல கள்ளுண்ணாமை வருது. ஆனால் அந்த 10 திருக்குறள்லையும் அரசனை பற்றிய வார்த்தையே இல்லை. தனி மனிதனுக்கு தான் அறிவுரை இருக்குது. உணின் உண்க கல்லை, சாப்பிட்னா சாப்பிட்டுக்கோ, சான்றோரால் எண்ணப்பட வேண்டாதான், கள்ளுண்ணா போலில் கழித்தானை காணுங்கால் உள்ளான்கொள் உண்டதன் சோர்வு. எல்லாமே அரசனுக்கு புத்தி சொல்ல வேண்டிய பொருட்பாலில் இருக்கிற அதிகாரத்தில் யாருக்கு புத்தி சொல்லியிருக்கார்?
தனி மனுஷனுக்கு தான் சொல்லியிருக்கிறார். ஏன்னா அன்னைக்கே அவருக்கு தெரியும், சொன்னால் அரசு கேட்காது. மூடுங்கோ மூடுங்கோ மூடுங்கோன்னா கேட்காது. என்னைக்கு? 3000 வருஷத்துக்கு முன்னாடி. கேட்காது கேட்காது. அதனால் தனி மனுஷனுக்காக சொல்லி பார்ப்போம். அறிவு தானே அது. குடிக்காதடா குடிக்காதடா, ஏன்டா இப்படி குடிச்சு சீரழிகிற? அது இந்த டாஸ்மாக் வாசல் இல்லையா, நீ இவரை வச்சுக்கிட்டு பேசவும் முடியலை. டாஸ்மாக் வாசலில் பார்த்தீங்கன்னா 60-70 பைக்கு நிற்குதுயா. ஏதோ கல்யாண வீடு வாசல் மாதிரி 60-70 பைக்கு நிற்கிது. அந்த அவன் ஒரு கம்பி மாதிரி போட்டு அடைச்சி வச்சுருக்கான், அதில் முண்டிக்கிட்டு நிற்கிறான் அவன். இப்போ எனக்கு என்ன ஒரு கேள்வினா, வீட்டிலேருந்து குடிக்கிறதுக்குன்னு பைக்கில் வந்தவன் குடிச்சிட்டு எதில் போவான்? அதே பைக்கில் தானே போகணும். அவன் பைக்கில் வந்துட்டான் சார், இப்போ குடிச்சிட்டான். குடிச்சிட்டு இல்லை 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 அந்த பைக்கில் தான் யதார்த்தமாக பேசுவோம். ஆம்புலன்ஸில் போகிறவன் போட்டும், குடிக்கிறதுக்கு பைக்கில் வந்தவன் லாஜிக்கலி தர்க்க ரீதியாக குடிச்சிட்டு பைக்கில் தானே வீட்டுக்கு போகணும். குடிச்சிட்டு பைக்கில் போகிறவனும் போலீஸ்காரர் நிறுத்துறார், நிறுத்தி ஊது அப்படிங்கிறார். அவன் ஃபூன்னு ஊதுறான், ஃபைன் கட்டுங்கிறார். குடிச்சிட்டு ட்ரங்க் அண்ட் ட்ரைவ். ஏன் டிரைவர் ஒருத்தன் வண்டி பிரமாதமாக ஓட்டுவான். ஒரு நாள் கோயம்புத்தூரில் பேசிட்டு சிவகாசிக்கு போய்கிட்டு இருக்கையில் ஒரு சார்ஜென்ட் ராத்திரி 2:30 மணி நிறுத்திட்டார். நிறுத்தினோடனே அவன் இறங்கினான், டிரைவர் இறங்கினான், ஊது அப்படின்னாரு. அவன் ஃபூன்னு ஊதுனான். குப்பு குப்புன்னு வாசம் வருது, குப்பு குப்புன்னு குடித்த வாசம் வருது. ஐயய்ய, இந்த பயலையா நம்ம டிரைவரை வச்சுக்கிட்டு இருக்கோம், குடியார போய் குழியில் கொண்டு இறக்கிடுவானே அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் இவனை அடுத்த ப்ரோக்ராமுக்கு இவனை கூப்பிடக்கூடாதுன்னு உள்ளே வந்து உட்காந்தான். போகலாமா சார் அப்படின்னா. இருறா, குடிச்சிருக்கியா? இல்லை சார். ஏல, நீ ஊதையில் வாசம் வந்ததுடா. அது அவர் வாயிலேருந்து வந்தது சார். யார் வாயிலேருந்து? ட்ரங்க் அண்ட் டிரைவை பிடிக்கிறதுக்கு நிற்கிறாரு, ட்ரங்க் அண்ட் டிரைவை பிடிக்கிறதுக்கு நிற்கிற சார்ஜென்ட்டு குடிச்சிருக்கார். அவர் வாயிலேருந்து வருது சார்னா. ஓட்டுறா ஓட்டுறா, அடுத்து அவர் ஊத சொல்கிறக்குள்ளே ஓட்டிடு. தனி மனிதனுக்கு தான் இதை சொல்கிறார், குடிக்காத குடிக்காத. எனக்கு கேள்வி என்னென்னா, குடிச்சிட்டு போகிறவனை பிடிக்கிறவங்க குடிக்க வர்றவனையில் பிடிக்கணும் சார். பாவத்தை நடக்க விட்டுட்டு கழுவாய் சொல்கிறதுக்கு பதிலாக பாவமே நடக்காமல் தடுக்கிறது தானே சார் ஒரு சமூக தர்மம். சார், கிறிஸ்துவ மதத்தில் எனக்கு உடன்பாடு இல்லாத ஒரு விஷயம் அதுதான். கன்ஃபெஷனுங்கிறது எனக்கு உடன்பாடு இல்லாத விஷயம். ஒப்பு கொடுத்தல். இவன் பாவம் செய்வானா, போய் பாதிரியார்கிட்ட சொல்லுவானா, திருடி விட்டேன் ஐயா. உடனே அவர், பிதாசுதன் பரிசுத்தாவியின் பேரால் நீ செய்த பாவம் மன்னிக்கப்படுகிறது. உடனே அடுத்த பாவம் செய்ய கிளம்பிடுவான். இதை பாவம் செஞ்சுட்டு கன்ஃபெஸ் பண்ண என்னங்க அர்த்தம்? வாட் நான்சென்ஸ். ஜெயகாந்தன் ஒரு கதை எழுதினார், சிலுவைன்னு ஒரு கதை எழுதினார். அந்த கதையில் ஒரு இளம் கன்னியாஸ்திரி அந்த பொண்ணுக்கு ஒரு இளைஞனை பார்த்தோன்னே ஒரு ஆசை வந்துடுது. இளைஞனை பார்த்தோன்னே ஆசை வந்தோடனே அவளுக்கு மனசு சங்கடமாக போச்சு. ஐயோ, இயேசு கிறிஸ்துவுக்கு என்னை ஒப்பு கொடுத்த பிறகு இப்படி ஒரு தீய எண்ணம் எனக்குள்ளே வந்து விட்டதே அப்படின்னு சொல்லி அவள் கன்ஃபெஸ் பண்ணுற ஒப்பு கொடுக்குறதுக்கு போகிறா. பாதிரியார் கேட்குறார், பெண்ணே நீ என்ன தவறு செய்தாய்? நல்லா கவனிங்க, பசி நேரம் கவனிக்க முடியாது, இருந்தாலும் பரவாயில்ல. பெண்ணே நீ என்ன தவறு செய்தாய் அப்படின்னா, ஒரு இளைஞனை பார்த்தேன், என் மனம் பேதலித்து விட்டதுன்னு சொல்லுவான்னு நினச்சி தான் கதையை படிக்கிறோம். அதான் ஜெயகாந்தன். ஆனால் பெண்ணே நீ என்ன தவறு செய்தாய் அப்படின்னோடனே அந்த கன்னியாஸ்திரி சொல்லுது, நான் கன்னியாஸ்திரியாக ஆகியிருக்கக்கூடாது. நான் செஞ்ச பாவம் இது, கன்னியாஸ்திரி ஆனது தான் பாவமே ஒழிய
அந்த இளைஞனை பார்த்து என் மனம் பேதலித்தது பாவம் அல்ல. ஏன்னா இளைஞனை பார்த்த உடனே மனம் பேதலிப்பது தான் இளமை. அந்த இளமையில் இருக்கிற நான் கன்னியாஸ்திரி ஆனது தான் தப்புன்னு ஒரு கதை எழுதுனா பாருங்க. எவ்வளோ பெரிய விஷயத்தை அதில் ஒரு அறிவுரையாக சொல்கிறான். இதெல்லாம் நிறைய செய்திகள். கள்ளு குடிக்காத, கெட்ட வழியில் பணம் சம்பாதிக்காத, எதுவுமே இல்லை. அதை பூரா அறிவாக சொல்லியிருக்காங்க. நன்றே தரினும் நடுவுகந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒழிய விடல். அன்னைக்கே விட்டுருங்கிறோம். தப்பான வழியில் பணம் வந்ததுன்னா அதை அன்னைக்கே ஒழிச்சு கட்டிருங்கிறான். அப்படின்னா அவ்வளோத்தையும் ஒழிச்சு கட்டிட்டு எங்கே நிற்கிறது? நபிகள் நாயகத்திடத்தில் ஒருத்தன் கேட்டான், நபிகள் நாயகம் சல்லவர்களே, தீய வழியிலே வந்த பணத்தை வைத்து நல்ல காரியம் செய்யலாமான்னு கேட்டான். எப்படி? கெட்ட வழியில் சம்பாதிச்சிட்டேன், லஞ்சம் வாங்கியிருக்கேன், ஊழல் பண்ணியிருக்கேன், பணம் கோடி கோடியாக இருக்குது, கோயில் கும்பாபிஷேகம் பண்ணலாமான்னா. தீய வழியிலே வந்த பணத்தை வைத்து நல்ல காரியம் செய்யலாமான்னு கேட்டபோது நபிகள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? சிறுநீரிலே துணி துவைப்பாயா. எவ்வளோ பெரிய அறிவு சார் அது. வேட்டியை யூரினில் முக்கி முக்கி அலசுவோமா? அவ்வளோ யூரினுக்கு எங்கே போக? ஃபாரினுக்கு தான் போகணும். இது திருவள்ளுவர் பேசினார் சார். நன்றே ஜாதி பணம் நல்ல வழியில் சம்பாதி, ஜாதி வேற்றுமை, ஜாதி இரண்டொழிய வேறில்லை, ஜாதிகள் இல்லையடி பாப்பா. எல்லாம் அறிவு தானே, எல்லாம் அறிவு தானே. அதனால் அறிவுக்கு விருந்து என்பதில் ரெண்டு கருத்து கிடையாது. உண்மை, 100க்கு 100 உண்மை. இந்த மனசுக்கு மருந்துங்கிறது ஒரு ரெண்டு செய்தி சொல்லி முடிக்கிறேன். கம்பனை பற்றி அனுகிரகா நிறைய யார் பேசுனது? அனுகிரகா கம்பனை பற்றி நிறைய பேசினாங்க. கம்பராமாயணம் பற்றி ஒரு உவமை சொல்கிற போது கூட அறிவு சொன்னவன் கம்பன். ஒரு உவமை, இப்போ தாடகையுடைய மார்பில், அந்த தாடகையுடைய மார்பில் ராமனுடைய அம்பு எப்படி போனது, அப்படி வாழைப்பழத்துக்குள்ளே ஊசி போன மாதிரி ஈஸியாக போயிட்டு தான். தாடகை என்கிற அரக்கியனுடைய உடம்பில் மார்பிலே அந்த அம்பு எப்படி போய் இந்த பக்கம் குத்தி இந்த பக்கம் வந்தது அப்படிங்கிறதுக்கு அவர் சொன்ன ஓமை என்ன தெரியுமா? கல்லா புல்லருக்கு நல்லோர் சொன்ன பொருள் என போயிற்று. கல்வி அறிவில்லாத புல்லறிவாண்மை உள்ளவனுக்கு, அறிவு கட்டவனுக்கு நல்லவங்க சொல்கிற அறிவுரை எப்படி இந்த காதில் போய் இந்த காது வழியாக போயிருமோ, அறிவுரை சொல்லவே கூடாதுங்க. யாருக்கும் அறிவுரை சொல்லாதீங்க, கேட்க மாட்டானுவோ. நான்லாம் அறிவுரை சொல்லி சீரழிஞ்சிருக்கேன். தம்பி அப்படின்னா அண்ணா அப்படின்னா அந்த உறவு முறையை மெயின்டைன் பண்ணுறான். ஏன்னா நம்ம தம்பின்னா வேணாம் அப்படிங்கிற. தப்பு பண்ணக்கூடாது ராஜா அப்படின்னு. ஏன்னா ஏன்னான்னு தான் கேட்குறானே ஒழிய சரி என்னான்னு சொல்ல மாட்டேங்கிறான். எது கரெக்டு, எப்படி சொல்லணும்? தப்பு பண்ணக்கூடாது ராஜானா அவன் என்ன சொல்லணும்? சரி அண்ணா அப்படிலாம் சொல்லணும். ஏன் அண்ணா, நீங்கள் இதுவரை தப்பு பண்ணதே இல்லையா அண்ணா? அடுத்து தப்பு பண்ணாத ஒருத்தனை காட்டுங்கண்ணா. நீ தப்பு பண்ணு ராஜா, என்னை விட்டுறா. கல்லா புல்லருக்கு நல்லோர் சொன்ன பொருளென போயிற்று. அறிவின் உச்சம் அது. ஒரு ஓமை சொல்கிற போது கூட அறிவுரைகளை கேள் என்று அறிவுரை சொன்னவன் யார்? கம்பன். அந்த கம்பனை கவிமணி அசஸ் பண்ணார். இதுதான் தீர்ப்பு. இப்போ சொல்கிறது தீர்ப்பு. பிறன்மனை நயவாமை என்று அறிவு சொன்னான். எவ்வளவு பெரிய பலம் உள்ளவனாக இருந்தாலும் அயோக்கியனாக இருந்தால் அழிஞ்சு போவேன்னு அறம் சொன்னார். அவ்வளோ அறிவு சொல்லிக்கிட்டே இருந்த கம்பனை, கம்பராமாயணத்தை கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அசஸ் பண்ணார். என்ன எப்படி போட்டார் பாட்டு? என்ன? வெயிற்கேற்ற நிழல் உண்டு, வீசும் தென்றல் காற்றுண்டு, கையில் கம்பன் கவி உண்டு. வெயிற்கேற்ற நிழல் அறிவா, மனசுக்கு சந்தோஷமா? வீசும் தென்றல் காற்று அறிவுக்கு விருந்தா, மனசுக்கு மருந்தா? வெக்கையில் வந்தோம், நல்லா குழு குழுன்னு தென்றல் அடிக்குதுன்னா எப்படி இருக்கும்? அப்பாடா சே. வெயிற்கேற்ற நிழல் உண்டு, வீசும் தென்றல் காற்றுண்டு, கையில் கம்பன் கவி உண்டு, கலந்து பாட நீ உண்டு. காதல்னா அதுதான் காதல்.
கம்பராமாயணம் படிக்கணும். விளங்கும் காதல். சிந்திச்சு நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதும் இல்லை. எவ்வளோ பெரிய ஆறுதலாக இருக்குது நமக்கு. நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்குதா சார்? எதுவுமே நடக்காது. நம்ம நினைக்கிற எதுவும் நடக்காது. உங்களுக்கு ஒரு வாசகமாக சொல்லட்டா, பெரியோர்களே சகோதரர்களே, நாம் நினைப்பதெல்லாம், நீங்கள்னு வச்சுக்கோமே, நீங்கள் நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் கடவுள் உங்கள் மேல் பிரியம் வைத்திருக்கிறார் என்று அர்த்தம். நீங்கள் நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் கடவுள் உங்கள் மேல் பிரியம் வைத்திருக்கிறார் என்று அர்த்தம். நீங்கள் நினைப்பது எதுவும் நடக்கவில்லை என்றால் கடவுள் உங்கள் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறார் என்று அர்த்தம். உங்கள் மேலே அவர் நம்பிக்கை வச்சுக்கிறார். இந்த வாக்கியத்தை படித்தோன்னு மனசுக்கு எவ்வளோ சந்தோஷம், எவ்வளோ நம்பிக்கை வருது. கடவுள் நம்பிக்கை என்பது கடவுள் மேல் நாம் வைக்கிற நம்பிக்கை அல்ல சகோதர சகோதரிகளே. கடவுள் நம்பிக்கை என்பது கடவுள் மேல் நாம் வைக்கிற நம்பிக்கை இல்லை, கடவுள் நம்மேல் வைக்கிற நம்பிக்கைக்கு தான் கடவுள் நம்பிக்கை என்று பெயர். ராமச்சந்திரன் நல்லா பேசுவான், கலெக்டர் நல்ல ஆட்சியாளராக இருப்பார், அனுகிரகா நல்லா பேசும், மீனாட்சி நல்லா பேசும். யார் வைக்கணும் நம்பிக்கை? கடவுள் வைக்கணும். மேடையில் ஏறையில் கடவுள் உனக்கு கங்க்ராட்ஸ் கோ சொல்லணும். கஷ்டம் இல்லாமல் வாழணும்னு ஆசைப்படுறோம், கஷ்டம் இல்லாமலாம் வாழ்கிறோம். பாரதி மனசுக்கு மருந்து போடுறான் சார். அவன் வாழ்க்கை பூரா கஷ்டம், அவன் வாழ்க்கை பூரா கஷ்டம். சாப்பாட்டுக்கு வழி இல்லை, நல்ல துணிமணி இல்லை, எப்போ பிரிட்டிஷ்காரன் அரெஸ்ட் பண்ணுவானோன்னு பயம். இவ்வளவு கஷ்டத்துக்கு மத்தியில் எத்தனை கோடி இன்பம் வைத்தா எங்கள் இறைவா. புரியுதுங்களா? எவ்வளோ பெரிய மருந்து சார் அது. எனக்கு ஒரு குறையும் இல்லை சார், நல்ல சாப்பாடு, நல்ல துணிமணி, எல்லாம் நல்லா இருக்கேன். நானே என்ன சொல்கிறேன், என்ன சார் வாழ்க்கை, செத்து போகலாம் போல வருது சார், சீன்னு வருது சார். எல்லா வசதியும் இருக்குது, எனக்கு எல்லா வசதியும் இருக்குது, ஆனால் மனசுக்குள்ளே ஒரு அசௌகரியம். என் மனசுக்கு ஒரு மருந்து தடவுறான் பாருங்கள். எந்த வசதியும் இல்லாத ஒருத்தன் அசதி இல்லாமல் வாழ்ந்திருக்கான் ஐயா. எந்த வசதியும் இல்லாத ஒருத்தன் அசதி இல்லாமல் எத்தனை கோடி இன்பம் வைத்தா எங்கள் இறைவா. காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாம் அன்றி வேறில்லை, நோக்க நோக்க கொண்டாட்டம். சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவன் பாடுறவன் யார்? சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவன். இன்று புதிதாய் பிறந்தோம் என்ற எண்ணம் அதை திண்ணமுறை வளர்த்து கொண்டு தின்று விளையாடி இன்புற்று இருந்து வாழ்வீர். எதுவுமே அவன்கிட்ட கிடையாது. தின்று விளையாடி இன்புற்று அவன் வாழ்க்கையில் அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் அவன் பாடுறான் பாருங்க. அப்போ நமக்கு அது எவ்வளவு பெரிய உந்து சக்தியாக இருக்கிறது. கமான், என்ஜாய் யுவர் லைஃப், பி கம்ஃபர்டபுள், சௌகரியமாக இருறா அப்படின்னு அந்த மருந்து. வறுமையா கவலைப்படாத, ஊனமா கவலைப்படாத, நோயா கவலைப்படாத, மரணம் வருதா ஏற்றுக்கோ. இதெல்லாம் இலக்கியம் சொல்லி கொடுக்கிறது. ஒரே ஒரு கேள்வி கேட்டு நான் தீர்ப்பை முடிக்கிறேன். மரணப்படுக்கையில் கிடக்கக்கூடிய ஒருவன் அறிவை மையப்படுத்துகிற இலக்கியங்களை படிக்க சொல்லி கேட்பானா, அல்லது மனதை ஆன்மாவை மையப்படுத்துகிற இலக்கியங்களை படிக்க சொல்லி கேட்பானா? இதுதான் கேள்வி. ஒருத்தன் மரணப்படுக்கையில் கிடக்கிறான், இழுத்துட்டு கிடக்குறது, போகவும் மாட்டேங்குது. எல்லா சாமியும் கும்பிட்றாங்க, உறவுக்காரங்க. 6 நாளாக கிடக்குது சாமி, கொஞ்சம் கண்ணை திறந்து பார்க்க மாட்டியா? அவர் நிறைய லிஸ்ட்டு முன்னாடி இருக்குது. என்னப்பா அவருக்கு முன்னாடி உட்காந்து என்ன வாசிக்கிறாங்க? தேவாரம் வாசிக்கிறாங்க, சிவபுராணம் வாசிக்கிறாங்க, பகவத்கீதை வாசிக்கிறாங்க. நீங்கள் ஒரு மேத்தமெட்டிக்ஸ் ப்ரொஃபஸர், எஃபிஷியன்ட் ப்ரொஃபஸர், மேத்தமெட்டிக்ஸ் ப்ரொஃபஸர், அவர் சாவ கிடக்கிறார். அவர் மரணப்படுக்கையில் அவர் பேத்தி உட்காந்துட்டு a+b² தாத்தா இஸ் ஈக்குவல் டு a² + 2ab + b² + 2 அவ்வளோ எல்லாம் அர்த்தம்ல. சாவர நேரத்துலேயும் அந்த சண்டாளத்தனம் தானா? சாவர நேரத்தில் a+b³ இஸ் ஈக்குவல் டுனா பெரிய ஃபிசிக்ஸ் ப்ரொஃபஸர் சாவ கிடக்கிறார், ஆர்கிமிடிஸ் பிரின்சிபலாக வாசிப்பீங்க. புரியுதா? இலக்கியம் என்பதுனா இலக்கியத்தோட நோக்கம் என்ன? மனதுக்கு மருந்து. உங்களை அது விடுங்க, நடைமுறை உதாரணம் சொல்லிட்டா, வஉ சிதம்பரம் பிள்ளை மரணப்படுக்கையில் இருக்கிறார்.
என்று தனியும் எங்கள் சுதந்திர தாகம் என்கிற பாரதியார் பாட்டைத்தான் பாடச் சொல்லி பாரதியார் பாடல்களை செவிகளில் வாங்கி கொண்டேதான் வஉசி மரித்தார். அப்போ மரணப்படுக்கையில் கூட மனசுக்கு சாந்தி தருவது இந்த இலக்கியங்கள். நிறைவு பண்ணுறேன். திருக்குறள்னு சொன்னதுனால சொல்கிறேன். ஒற்றை திருக்குறளில் 1330 திருக்குறளையும் அடக்கிடலாம். ஒற்றை திருக்குறளில் 1330 திருக்குறளையும் அடக்கிடலாம். அந்த ஒரு திருக்குறள் எது? மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீரபிற. முடிஞ்சுதா? இன்றைக்கி இந்த திருக்குறள் தான் தேவை. ஏன்னா இன்றைக்கி மனசில் தான் நோய். அறிவுள்ளவன் 1000 பேர் இருக்கான். இன்றைக்கி அறிவு ஒவ்வொரு துறையிலையும் அறிவு கெட்டிய அறிவு உள்ளவன் நிறைய இருக்கிறான். ஆனால் அவ்வளோ பேர் மனசில் நோயோடு இருக்கிறான். பாயிண்ட்டை புரிச்சுக்கோங்க நல்லா. எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் அறிவுள்ள கெட்டிக்காரன் இருக்கான். எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் இருக்கிறான். ஆனால் மனசில் வக்ரம் பிடித்தவனாக, வன்மம் பிடித்தவனாக, வெறி பிடித்தவனாக, அறிவில் தீட்சண்யம் மிக்கவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் மனதில் நோயாளிகளாக இருக்கிறார்கள். ஆகவே இன்றைக்கு அறிவில் தீட்சண்யமாக இருக்கிறவர்களுக்கு அறிவுக்கு விருந்து தேவையில்லை. அவர்கள் மனநோயாளிகளாக இருக்கிறார்கள். அவர்களுடைய மனதுக்குத்தான் மருந்து தேவைப்படுகிறது. மனதுக்குத்தான் மருந்து தேவைப்படுகிறது என்றால் இன்றைய காலகட்டத்தில் என்னுடைய தீர்ப்பு வேணா யதார்த்தம் சொல்லி முடிக்கிறேன். சோ தர்மன் சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கின சோ தர்மன் இந்த தலைப்புக்கு தீர்ப்பு சொன்னார். அவர் ஒரு பேட்டியில் சொன்னார். அவர் கோவில்பட்டியில் இருக்கிறார். இது நடைமுறை தீர்ப்பு. கோவில்பட்டியில் இருக்கிறார். சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கிறார் இலக்கியத்துக்காக. அவர் சொல்கிறார், எனக்கு 2 பையங்க. ஒரு பையன் இறந்து போயிட்டான். மனைவி இறந்து 5-6 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 2 பையங்க. ஒரு பையன் இறந்து போயிட்டான். இன்னொரு பையன் திருநெல்வேலியில் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருக்கிறான். திருநெல்வேலிக்கும் கோவில்பட்டிக்கும் காரில் வந்தால் 1 மணி நேரத்தில் வந்துடலாம். ஆனால் அவன் என்னை பார்க்குறதே இல்லை. யாருக்கு நிலைமை? சாகித்ய அகாடமி விருது வாங்கின தர்மனுக்கு நிலைமை. எனக்கு ஒத்தைக்கு ஒத்த பையன். அந்த பையன் 1 மணி நேரம் பயணம் பண்ணி வாரத்துக்கு ஒரு தடவை வேணாம் மாதத்துக்கு ஒரு தடவை கூட என்னை பார்க்க மாட்டேங்கிறான். அறிவுக்கு விருந்தா மனதுக்கு மருந்தாங்கிற தலைப்புக்கு சோ தர்மன் தீர்ப்பு எழுதினார். எனக்கு இருக்கிற ஒரு பிள்ளையும் என்னை கவனிக்க மாட்டேங்குது. இந்த நேரத்தில் நான் என் மனதை சாந்தப்படுத்தி கொள்வதற்கு முழுமையாக நான் நம்புவது இலக்கியத்தை தான். இலக்கியம் படைப்பதும் இலக்கியம் படிப்பதும் தான் என் மனதை ஆறுதல் படுத்துகிறது என்று ஒரு சாகித்ய அகாடமி விருது வாங்கிய ஒரு இலக்கிய கர்த்தா சொல்லுகிறார் என்றால், நீங்கள் புராண வழி பார்த்தாலும் நீதி இலக்கியங்கள் வழி பார்த்தாலும், ஏன்னா நம்ம தமிழ் இலக்கியத்தில் நீதி இலக்கியங்களும் புராண இலக்கியங்களும் பக்தி இலக்கியங்களும் தான் அதிகம். புராண இலக்கியங்களை நீதி இலக்கியங்களை எல்லாம் அறிவு சார்ந்து ஆராய்ச்சி செய்தால் பாதிக்கு மேலே தேராது. ஆகவே மனம் நோய்வாய்ப்பட்டிருக்கிறது. இன்றைய காலகட்டத்தில் நோய்வாய்ப்பட்டிருக்கிற மனங்களுக்கு இலக்கியம் மருந்தாக அமைய வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு தேவை என்பதனால் இலக்கியம் அறிவு பேசுகிறது, ஆனால் மனதுக்குத்தான் மருந்தளிக்கிறது என்பதை தீர்ப்பாக கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.